வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மணக்க மீன் குழம்பு மண் சட்டியில், அதுவும் மாங்காய் போட்டு கோலா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு மண் சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக வெந்தயம், அதோட கொஞ்சமாக சீரகம், சோம்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தாளிக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் குழம்பு. இல்லை நீங்கள் தாளிப்பு வடகம் வச்சுருந்தாலும் அது சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துருக்குறேன். இதோட ஒரு 25 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் 1-2மா அரைச்சி இதை போல் சேர்த்து இதையும் வதக்கி விட்டீங்க அப்படி சொன்னால் தக்காளி சீக்கிரமாக குழம்புல சேர்ந்து நல்லா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இல்லை கைகளால் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட சேர்க்கலாம். ஆனால் மிக்சியில் சேர்க்கும்போது ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். இதை போல் ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கோங்க. இப்போ புளி தண்ணி நான் சேர்த்துறேன். புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். கரைச்சி ஒரு திக்கான பதத்துக்கு கரைச்சி நான் இப்போ உள்ளே சேர்த்துருக்கேன். இதோட மஞ்சள் தூள், மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். குழம்பு கொஞ்சம் கூடுதலாக வைக்கிறதுனால நான் மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை குறைச்சிக்கலாம். இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா ஒரு திக்காகவே இருக்குது. ஏன்னா புளியில் புளி பேஸ்ட் ரொம்ப திக்காகவே கரைச்சிட்டதுனால இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்பு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா சுண்டி அதே நேரம் இந்த மிளகாத்தூள், மல்லித்தூளோட பச்சை வாசலாம் போய் குழம்பு நல்லா ஒரு கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும். இப்போ அந்த ஸ்டேஜில் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மீன் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்போதுமே குழம்பு நல்லா கொதிச்சிருக்கணும். இது போல் கொதிக்கும்போது தான் நீங்கள் மீன் சேர்க்கணும். குழம்பு கொதிக்காமல் மீனை சேர்த்திங்கன்னா மீன் கரைஞ்சிரும், குழம்புல டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ கரெக்டான பதத்தில் குழம்பு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம மீனை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க போனாக்கா மீன் நல்லா வெந்துடும். இப்போ மீனும் சேர்த்த பிறகு கடைசியாக தான் நான் மாங்காய் சேர்க்க போகிறேன். இது போல் கடைசியாக சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டாக்கா போதும். மாங்காவும் நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்துடும். இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீனை சேர்த்த பிறகு நீங்கள் கரண்டி போட்டு எப்போதும் கிளறி விடக்கூடாது. இது போல் பாத்திரமாக இருந்தாலும் சரி, மண் சட்டியாக இருந்தாலும் இது போல் நீங்கள் ஒரு லைட்டாக இப்படி அசைச்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா மீன் எல்லாம் குழம்புல உள்ளே சேர்ந்துடும். இப்போ மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாங்காவை உள்ளே சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தாக்கா போதும், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மண் சட்டிங்கிறதுனால இன்னும் கூடுதலாக அது கொதிச்சிட்டே இருக்கும். அந்த சூட்லேயே கூட மாங்காய் நல்லா வெந்துடும். கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.